Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறங்கும் ராகுல் காந்தி தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். ராகுல் காந்தி உடன் சென்றவர் யார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ராய்பரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கியுள்ள ராகுல் காந்தி அங்கு போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை ராகுல் காந்தி சமர்ப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது அவரது தாயார் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வதேரா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட பலரும் அங்கு உடன் இருந்தனர். அவர்கள் மட்டுமல்ல, பல காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் அங்கே அந்த அலுவலகத்திற்கு முன்பாக முகாமிட்டுள்ளனர். ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெஹ்லோட், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அதே போல தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட பல மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் அங்கே குழுமி ராகுல் காந்திக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியுள்ளனர். குறிப்பாக ராகுல் காந்தி தனது சொந்த தொகுதியான அமேத்தியை விடுத்து அவரது தாயார் சோனியா காந்தி பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராய்பரேலி தொகுதியை இந்த முறை தேர்வு செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் கடந்த 26ஆம் தேதி தேர்தலை சந்தித்திருந்தாலும் கூட இரண்டாவது தொகுதி என்கிற அடிப்படையில் அவர் ராய்பரேலியை தேர்வு செய்து அங்கு தற்போது களம் காண்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராய்பரேலி தொகுதியை நாம் பார்த்தோமேனால் 1952 முதல் அந்த தொகுதி தேர்தலை சந்தித்து வருகின்றது. இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லலாம். 1952 முதல் 2019 வரை தொடர்ச்சியாக அங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இடையில் ஒரு முறை, அதாவது 1996, 98 அந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பாஜகவின் சார்பில் அசோக் சிங் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல 1977 முதல் 80 வரை ஜனதா கட்சியின் சார்பில் ராஜ் நாராயண் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு நாம் பார்த்தோமேயானால் பல முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். இந்திரா காந்தி 1967 முதல் 77 வரை தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல சோனியா காந்தி 2004 முதல் 2019ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை ஒரு பாதுகாப்பான ஒரு தொகுதி என்கிற அடிப்படையில் அமேத்தியை விடுத்து ராய்பரேலி தொகுதியை ராகுல் காந்தி தேர்வு செய்திருக்கிறார். எனவே அந்த ராய்பரேலி தேர்தல் களம் என்பது தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். அங்கு பாஜகவின் சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் என்பவர் போட்டியிடுகின்றார். அந்த தினேஷ் பிரதாப் சிங் என்பவர் 3 முறை பாஜகவினுடைய MLA-வாக இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்திலே. அதே போல அங்கு அமைச்சராகவும் கூட இருந்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலிலும் சோனியா காந்தி எதிர்த்து தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிட்டு சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எனவே அந்த மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் என்கிற அடிப்படையில் தினேஷ் பிரதாப் சிங்கை ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக களமிறக்கி இருக்கிறது. எனவே ராய்பரேலி தேர்தல் களம் என்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.